அவர் கொள்ளைகளில் வரைந்திருக்கிறார். இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னை என்னை இயேசு நேசிக்கிறார். அவர் கொள்ளைகளில் வரைந்திருக்கிறார். வேண்டாத வார்த்தை சொல்லி புண்படுத்துவார்கள். ஜாதிசை என்று உன்னை ஒதுக்கிப்பார்கள். வேண்டாத வார்த்தை சொல்லி புண்படுத்துவார்கள். வளரா சவலா இதை நீ அடங்கி புலம்பிடுவார். வளரா வளரா இதை நீ அடங்கி புலம்பிடுவார். வளரா வேண்டும் என்று வியாதியிலே சுகம் பெறவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னை என்னை இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னை என்னை இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வா, இன்னொரு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அங்கேனா போய் பார்க்கலாம். வா யோ முன்சாமி, அண்ணா. என்னையா பாப்பா ஒரு மாதிரி கூணு வாழ்ச்சின்னு இருக்குது, எங்கே போய் நினைக்கிற? இல்லைண்ணா, உனக்கே தெரியுமில்ல, நம்மளுக்கு பாப்பா ஒரே பாப்பா தான் ஆசையாக பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணி கொடுத்தோம். உனக்கு கட்டியும் கொடுத்தோம், நல்லா தான் இருந்தது பாப்பா. கொஞ்ச நாள் அங்கே போய் என்ன ஆச்சுன்னு தெரியல, இது போல உடம்பு சரியில்லாதாகி இது போல கூணு வளைஞ்சிச்சையா. இந்த புருஷன் எப்படிங்கிறான்? புருஷன் விட்டு துரத்திட்டாயா, அதனால தான் நான் கையில் வச்சுன்னு குழந்தைய பார்த்துக்கிறேன். சரியா, ஒன்றும் கவலைப்பட்டு போகாத கோயில் என்று போகாத மருத்துவமனை என்ற எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டேயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. சொல்லுங்கய்யா. 18 வருஷ காலமா நிமிர முடியாத ஒரு கூனி ஒருத்தர் இருந்தாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்கள தொட்ட மாத்திரத்துல அவங்க நிமிர்ந்து நின்னாங்க. அவங்க நிமிராதபடி 18 வருஷமா கட்டி இருந்தது யாரு தெரியுமா? யாரையா? பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேலூர் வாழ்க்கையில நீ நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி, பொருளாதாரத்திலும் சரி, பலவீனத்திலும் சரி, மாந்திரிகத்திலும் சரி, நீ நிமிரக்கூடாதபடி பிசாசானவன் கட்டி வைப்பான். அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு நாள்ல நானும் இது போலதான் ஆக்ஷன் ஆகி பைத்தியமா இருந்தேன். எல்லாம் கோயிலு குளம் எல்லாத்தையும் தேடி பார்த்தாச்சு. கடைசி எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? இவனை வச்சுன்னு ஒன்னையும் வைத்தியம் பார்க்க முடியாது, பைத்தியம் ஆயிட்டான், சாப்பிட்டா வயிற்றுல நிக்கல, வாந்தி எடுக்கிறான், எலும்பும் தோலும் ஆயிட்டான், கருணை கொலை போல எதனா மருந்து குத்தலான்னு சொல்லி என் சொந்த தாயாரே சொன்னாங்க. ஆனா எங்க அண்ணன் மட்டும் சர்ச்சை கூட்டின்னு போனார். அந்த ஒரு நொடி பொழுதுல என் தேவனாகி கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அதனால அந்த 18 வருஷ காலம் அற்புதம் செய்தது போல உன் பிள்ளைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பாரபட்சம் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. ஏழை பணக்காரன், அந்த சமுதாயம் இந்த சமுதாயம், கிறிஸ்துவங்க அவங்கன்னு சொல்லி கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. தம்மிடத்துல வருகிற ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளாதவர். யாரை தெரியுமா தள்ள மாட்டாரு? அவரை முழு இருதயத்தோடு நம்பி, எசப்பா என் குடும்பத்துக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்க என்று சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கிடுவார். அதனால உன் பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உண்மையாலுமே சுகம் தருவார். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னா, வாழ்க்கை நிமிர்ந்து பார்க்கணுமா? கட்டப்பட்டு இருக்கிறதா? ஒன்றும் என்னதான் உழுந்து பாடு எடுத்தாலும் சம்பாதிச்சாலும் ஒன்று நிக்காம போகிறதா? நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை, எப்போ இதுல இருந்து விடுதலையாக்கப்படுவேன் என்று கஷ்டப்படுகிறாயா, கலங்குகிறாயா? என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். காரணம் என்னவென்று சொன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கு அந்தரத்துல 3 மணி நேரம் தொங்கி தன் ஜீவனை கொடுத்த தேவன். அதனால அவர் ஜீவனே கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம். அவருக்கு உன் இருதயத்தை கொடுத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயனா, உன் பிள்ளைக்கு இந்த வேலையில சுகம் தருவாரையா. இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்
நிமிர முடியாது இருந்த கூனிக்கு சுகம் கொடுத்தது போல என் ஆண்டவராகிய தேவன் இந்த பிள்ளைக்கு சுகம் தருவாரியா. என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த பலவீன ரத்தம், இயேசுவின் ரத்தம், சரியா? சரி, இன்றிலிருந்து உன் பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்து இருக்கிறாரு. ஒழுங்கா தேவாலயத்துக்கு வாங்க. இதோடு நின்றுடாதீங்க. இதிலும் பெரிய காரியத்தை செய்ய என் தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, போலாம் ஆலயத்துக்கு. போலாம் ஐயா. சரி, இந்த கிராம மக்களுக்கும் ஜெபிச்சுட்டு போயிடலாம். சரி. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டதானே இந்த வேலூர் கிராமத்திற்காக ஜெபிக்கிறையா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, ரட்சிங்க. தொடர்ந்து உமது கரம் இந்த ஜனங்களோடு இருக்க என் தகப்ப நீங்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.